மழை ரொம்ப கொட்டிடுத்துனா அவ என்ன சொல்லுவா தெரியுமோ? இட் வாஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸும்பா. நம்மளும் அதான் சொல்லிட்டு இருக்கோம். அது ஏன் அப்படி வந்ததுன்னே நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த காலத்து பிரிட்டிஷர்ஸ் அவ இருக்கக்கூடிய வீட்டுல வெளியில அந்த நாய் பூனை எல்லாம் வச்சிருப்பா. அப்ப அது என்ன பண்ணுமா, மழை வரும்போது பயந்துண்டு அந்த கூண்டுக்குள்ள போய் உட்காந்துக்குமா. கேட்டும் டாகும் அப்படி பயந்துண்டு உள்ள போற அளவுக்கு மழை கொட்டி விடுத்துனா இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படின்பா. இப்ப நம்ம வீட்டுல நாய் பூனை இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம இது எப்படி போய் சொல்றது? என் வீட்டுல நாயும் இல்ல பூனையும் இல்லை, இட் வாஸ் ரெய்னிங், வேற ஏதாவது சொல்ல வேண்டியதுதான், இட் வாஸ் ரெய்னிங் கவுஸ் அண்ட் காவ்ஸ் ஏதாவது சொல்ல வேண்டியதுதான், கவும் தானே உள்ள போறது சொல்ல வேண்டியதுதான். சாண்ட்விச் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, மேல ஒரு ரொட்டி துண்டு கீழே ஒரு ரொட்டி துண்டு, இதெல்லாம் இதுக்கு சாண்ட்விச்னு பேரு. ஏன்னா அந்த காலத்துல எடின்புரோங்கிற ஒரு இடத்துல ஒரு டியூக் ஆஃப் எடின்புரோன்னு ஒருத்தர் தான். அவனுக்கு எப்பவுமே சூதாட்டத்தில் தான் வேலை, சூதாடிண்டே இருப்பான், சாப்பிட்றதுக்கு கூட நாழி இருக்காது. எல்லாரும் சொல்வா எப்படியாவது உயிர் தரிக்க வேண்டும், ஜீவாத்மா பாஞ்சபௌதிக சரீரத்தில் தங்க வேண்டும், டியூக் கம் அண்ட் ஹேவ் யுவர் ஃபுட் அப்படின்பா. அந்த சூதாட்டத்துக்கு நடுவில் ஒரு 2 நிமிஷம் கேப்ல ஓடி வந்து சாப்பிட்டுட்டு போவான். ஸோ ஹி இஸ் ஃபிட்டிங் ஹிஸ் டைம் between important activities. So he was the king of that place called sandwich. அதனால சாண்ட்விச்னு வந்துருச்சு. நடுவில் ஏதாவது இப்ப 2 ரொட்டி துண்டை மட்டும் கொடுத்தேன்னா அது சாண்ட்விச் கிடையாது. நடுவுல பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத்துன்னு ஏதாவது பூர்ணம் போனோம், அப்பதான் அது சாண்ட்விச்னு பேர். அந்த மாதிரி இந்த இடத்துல கிராமியாக கவாதயா அந்த பசு முதலானவை சிருஷ்டிக்கப்பட்டன. சிருஜ்ய பிராணி ஜனன ஹேதுபூதம் விசித்திரவர்ண வீரியாம் ஸ்ருத்தாஜ்யம் பவதி அப்படின்னு யோகரத்ன சாஸ்திரம் சொல்றது. அடுத்தது அஸ்வாஹா. இப்போ நான் அடுத்த ஒரு ரிக்க தாண்டி அடுத்த மந்திரத்துக்கு போயிட்டேன். அஸ்வாஹா துரகாஹா அப்படின்னா குதிரை. 13வது குதிரையே ஓடு ஓடு ஓடுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த குதிரையெல்லாம் வந்துடுச்சு. இப்போ அடுத்தது காவோ தேனவஹா ரிஷபாஸ்ச. காவோன்னு சொன்னா தேனவஹா எது பால் கொடுக்கக்கூடிய ஜந்துக்களோ அது வந்துதான். உபயாததா, உபயாதத்தான உபயோதோ தந்தாக. எந்த மிருகங்களுக்கு 2 பல்வரிசையில பற்கள் இருக்கோ, 2 வரிசையில பற்கள் இருக்கோ அதுக்கு உபயோதந்தாகான்னு பேர். பொதுவா மிருகங்களுக்கெல்லாம் உண்டு. சில மிருகங்கள் மனுஷ ஜாதியோடு ரொம்ப சம்பந்த பெற்றவை. ஒன்னும் குரங்குகள். ஒரு தியரி இருக்கே, குரங்குலேருந்து தான் நம்ம வந்தோம் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு தியரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப டார்வின்ஸ் தியரின்னா நீங்க உடனே டார்வின் சொல்லியிருக்காரு இப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் இப்படி ஆயிட்டோம். டார்வின் இதெல்லாம் சும்மா தியரின்னு சொல்லி வச்சிருக்காரு. எனி தியரி ஹேஸ் டு பி டேக்கன் வித் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட். எதுக்கு இது சொல்றேன்னா, இந்த டார்வினோட தியரியில முதல்ல வந்து அக்வாட்டிக் வந்தது, அது ஜலத்துல மட்டும் இருக்கும். ஜலத்திலேருந்து அது அப்புறம் என்ன வந்தது, ஜலமும் அந்த நிலத்திலும் தங்குற மாதிரி ஆம்பிபியனா வந்தது ஒரு ஆமை. அப்புறம் பூமியில தங்குற மாதிரி வந்தது, அதிலும் ஷேற்றில் தங்குற மாதிரி வந்தது, அதுதான் பன்றி. அடுத்தது பூமியில மட்டும் தங்குற மாதிரி வந்தது சிம்மம். மனிதன் வந்தான், சிறுவனாக வந்தான், அப்புறம் அவரே பரசுராமரேட்டர். பார்த்தேளா, டார்வின் நம்ம தசாவதாரத்தை தான் சொல்லியிருக்கார். முதல்ல தசாவதாரம் இந்த ஆர்டர்லயே நடக்கல. இப்ப டார்வினுடைய தியரியை ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம தசாவதாரத்தை அதுல ஃபிட் பண்றோம். We don't have to forcefully insert something which has not happened that way. தசாவதாரம்ங்கிறது பெருமாள் 10 அவதாரம் தான் எடுத்திருக்கார் அப்படின்னு சொல்றதுக்காக வரல. வேதம் சொல்றது நானாவித அவதார அசங்கேய கல்யாண குணம். எத்தனையோ அவதாரங்கள் எடுத்திருக்கார் பெருமாள், எண்ணவே முடியாது. அப்படின்னு சொல்லிட்டா யாரும் அதை படிக்கவே மாட்டா. சரி, எத்தனையோ பாடல்கள் இருந்தாலும் இந்த 10 பாட்டல் மணிகே மகே ஹித்தேன்னு ஸ்ரீலங்கால ஊத்தி பாடினா என்ன நன்னா பாடியிருக்கா தெரியுமோ. நான் வந்து ராமாயணம் 10 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், 50,000 பேருக்கு மேல பார்க்க மாட்டேங்கிறா. அவ இந்த பாட்டை பாடினா சிங்கள மொழியில 124 மில்லியன் ஜீவராசிகள் அஸ்வாதீனு கோமயா வேதத்துல என்னெல்லாம் சொல்லிக்கோ அத்தனையும் கேட்டாச்சு அந்த பாட்டை. அதனால இன் ஜெனரல் தேர் ஹஸ் பீன் அ கன்சென்சஸ். மத்ஸ்யம் உண்டு, கூர்மம் உண்டு, வராகம் உண்டு, நிருசிம்ஹம் உண்டு. இதுல இந்த வரிசையில நடக்கவே இல்லை. பிரதமத்துல உபோத்காதத்துல எடுத்த அவதாரம் பத்மநாப அவதாரம்னு சாஸ்திரம் சொல்றது. பெருமாள் நாபியிலேருந்து பத்ம வந்துதா, பத்மநாபனா வந்தார். அப்புறம் வராகனா வந்தார், உத்ருதாசி வராகேன கிருஷ்ணேன சதபாகுனா. அப்புறம் நிருசிம்மன், அப்புறம் கூர்மம், அப்புறம் தான் மத்ஸ்யம். So order நீங்க டார்வின்ஸ் தியரி, அது அக்வாட்டிக் ஆம்பிபியன், see how beautifully this is also matching. I'm telling you, அஷட்டுத்தனமா நம்ம சயின்ஸையும் ரிலிஜியனும் ஒன்னா சேர்க்க கூடாது. Wherever they naturally come together, appreciate it. If they are distinct in certain places, learn to appreciate the disagreement as well. அதனால இந்த அவதாரங்கள் சொல்லும்போது பல பேர் கேட்பா, பலராமரை சில பேர் எடுத்துக்கிறா, ஆனா வந்து புத்தரை சில பேர் எடுத்துக்கிறா, எதுன்னு சொல்றேன். முதல்ல இந்த 10ங்கிறது கான்ஸ்டன்டே கிடையாது, எதை வேணாலும் போடலாம். அதனால இந்த டவுட்டே இனிமே கேட்கவே கேட்காதீங்க. பலராமர் ஏன் இங்க வந்தார், அவர் ஏன் இங்க வந்தார். இப்ப பலராமர் ஆதிசேஷனோட அவதாரமாச்சு, அவர் எப்படி வந்தார்? ஆதிசேஷனே பெருமாள் தான்.
அதை ஞாபகம் வச்சுங்கோ. காஞ்சிபுரத்துக்கு போனேன்னா உலகளந்த பெருமாள் கோவில்ல உலகளந்த பெருமாள் 108 திவ்யதேசத்துல கிடையாது. அவர் திருவடிவாரத்துல ஒரு குகையில இருக்கக்கூடிய ஆதிசேஷன் தான் 108. ஏன்னா ஆதிசேஷனும் பெருமாள் தான். சுபர்ணனாக இருக்கக்கூடிய கருடனும் பெருமாள் தான். அப்படின்னா பெருமாளுக்கு பெருமாளே வாகனம், பெருமாளுக்கு பெருமாளே படுக்க. எப்படி இருக்கும் பாருங்க. அதனால இப்ப பாருங்க, அஸ்வாஹா உபயாததா அஜாவயா. அஜாவயனா அஜ மேஷாதயா, ஆடுகள்லாம் பிறந்ததாம். ஆரண்யான் கிராமியான் அஸ்வா கௌரஜஹா புருஷோமேஷாத்வாத கர்ப்பா ஏதான் கிராமியான் ஷடூநாஹு ஆரண்யாம்ஸ்ச நிபோதமே அப்படின்னு விஷ்ணு புராணம் சொல்றது. இப்போ 9வது மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டேன். ஆடுகள் பிறந்தன, மாடுகள் பிறந்தன, குதிரைகள் பிறந்தன, சிம்ஹாதி ஆரண்யத்துல இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் பிறந்தது, கிராமத்துல இருக்கக்கூடிய பசு தேனு முதலானவை பிறந்தன. சொல்லியாச்சா? நடுவில் ஒண்ணுத்த விட்டுருக்கேன்னு, அதுதான் 4 வேதங்கள் பிறந்ததுன்னு இந்த இடத்துல வேதம் சொல்றது. புருஷ சுக்தத்துல பிரம்மாவை ஹவிசா கொடுத்த உடனே அந்த யஜ்ஞ குண்டத்திலிருந்து வந்ததுதான் 4 வேதங்கள். இங்க 3 சொன்னா அதர்வண ரிக்வேதத்தை சொன்ன அதர்வண வேதத்தை சொன்னதுக்கு சமம். அதனால இந்த இடத்துல பாருங்க, தஸ்மாத் யஜ்ஞாத் சர்வஹுதா, அப்புறம் ரிச்சசாமானி ஜக்ஞிரே ரிக்வேதம் வந்தது. சந்தாகும்சி ஜக்ஞிரே தஸ்மாத் யஜுஸ்தஸ்மாத ஜாயத. அதனால ரிச்சஹா சாமானி ரிக்வேதம் வந்தது, சாமவேதம் வந்தது, யஜுர்வேதம் வந்தது. இது 3 வேதமும் வந்துடுத்தா சார் அப்படின்னு ஒரு கேள்வி. வேதத்தை யார் பிரிச்சு கொடுத்தா? வியாசர். இது கூட தெரியாம நீங்க என்ன சார் சொல்றேன் கதை? வேத வியாசர் தானே பிரிச்சு கொடுத்தார். வேத வியாசர் எந்த காலத்துல வாழ்ந்தவர்? துவாபர யுகம், அதாவது பாண்டவாள்லாம் இருந்த காலத்தில் வாழ்ந்தவர். அப்பதானே அவர் வேதத்தை பிடிச்சிருப்பார். அவரோட ஒரிஜினல் பேர் என்ன? கிருஷ்ண துவைபாயனர்னு பேர். துவீபத்துல பிறந்தார். ஒரு யமுனா நதியில இருக்கக்கூடிய ஒரு தீவு, தீவில் பிறந்தபடியால் துவைபாயனர்னு பேர். இந்த மாதிரி காரண பெயர்லாம் உண்டான்னு கேட்டா, காரண பெயர் பல பேர் வச்சுப்பா. இப்ப நீங்க தெலுங்கு தேசத்துக்கு போனேன்னா அவள்லாம் கிராமத்து பேரை வச்சுப்பா. அந்த காலத்திலேயே நம்ம பெரியவாள்லாம் சொல்லும் போது செம்மங்குடி அப்படின்னு தான் சொல்லிட்டு அவர் பேரை சொல்றோம். அரியக்குடி பேரை சொல்லிட்டு தானே சொல்றோம். பாபநாசம் சிவன் பேரை சொல்லிட்டு தானே சொல்றோம். ஊர் பேரை வச்சுக்கிறது வழக்கம். அதனால இந்த இடத்துல வேதவியாசர் துவீபத்துல பிறந்தார், துவைபாயனர்னு பேரு. கருப்பா இருந்தார், கிருஷ்ண துவைபாயனர்னு பேர். இவர் வேதத்தை பிரிச்சு கொடுத்தார். ரிக்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், 4 வேதமா பிரிச்சு கொடுத்தார். இவருக்கு வேதவியாசர்னு பேர் வந்துடுத்து. இவர் வாழ்ந்தது எந்த யுகம்? துவாபர யுகம். துவாபர யுகத்துல முக்கியமா எது நடந்தது? மகாபாரதம். இதை ஞாபகம் வச்சுங்க. இப்ப நான் இன்னொரு இடம் சொல்ல போறேன். இப்ப நான் இதானு ஒரு கேள்வி கேட்பேன். நான் எழுந்தே போயிடுறேன் சார். இப்ப எதுக்கு கேள்வி கேட்கிறேன்? சொல்றதை சொல்லுங்க. இப்ப கேள்வி கேட்டாதான் த்ரில்லிங்கா இருக்கும். இப்ப திரேதாயுகம், துவாபரத்துக்கு முன்னாடி திரேதாவா? திரேதாயுகத்துல ராமன் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் இருந்தார். சீதையை தொலைச்சுட்டு நின்னார். உடனே லக்ஷ்மணனோட சீதா 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 சீதான்னு எக்கோட தேடிண்டே வர்றார். இப்ப கர்நாடக தேசத்துக்குள்ள பிரவேசம் பண்ணியாச்சு. கர்நாடக தேசத்துல கிஷ்கிந்தை அப்படிங்கிற ஊருக்குள்ள பிரவேசம் பண்றார். அப்போ மலையின் குகை துவாரத்திலேந்து சுக்ரீவன் எட்டி பாக்குறான். அப்ப ராமர் லக்ஷ்மணர் இவ யாருன்னு தெரியாது. மனுஷர்கள் 2 பேர் வரா, ஜிம்பாடியோட இருக்கா. ஒருவேளை எங்க அண்ணா வாலிதான் என்னை கொல்றதுக்காக இந்த அடியாட்களை அமைச்சிருக்காளோ, கட்டிங் ரவி சோடா பாட்டில் சேகர் போல இருக்குன்னு சொல்லிட்டு இவர் பயந்து என்ன பண்றார்? ஹனுமானை பார்த்து சொல்றார், ஹனுமான் நீ சென்று பார்த்து விட்டு வா. அவா மட்டும் அடியாட்கள்னு தெரிஞ்சதுன்னா அங்கேருந்தே ஜாடகாமின்னு ஓடி போயிடுறேன் சொல்லிட்டார். இப்ப ஹனுமான் போக வேண்டும். ஹனுமானுக்கு ஒரு வால், முகமோ ஹனுமத் முகம், ஒரு ஒரு குரங்கின் முகம் இருக்கிறது. அவர் எப்படி போய் சம்ஸ்கிருதத்துல பேசுவார்? இப்ப நீங்க ஒரு ஜூக்கு போறேன், வண்டலூர்னு ஒரு இடம் இருக்கு, ஜூக்கு போறோம். என்ன நம்பிக்கையில போடுறோம்? நமக்கு இருக்கக்கூடிய ஞானத்தை விட குறைச்சலா சில ஜந்துக்கள் இருக்குங்கிற நம்பிக்கையில போறோம். ஒரு பெரிய கூண்டு, அதுல ஒரு 2-3 குரங்கு இங்க அங்கேயும் வளாத்தின் இருக்கு. அங்க போய் நிக்கிறோம். ஒரு குரங்கு நம்ம கிட்ட வருது. ததோ யுத்த பரிஷ்ராந்தம் சமரே ஜுந்தய ஸ்திதம் ராவணம் சக்ரதோ திருஷ்ட்வா யுத்தாய சமுபஸ்திதம். நமக்கு என்ன தோணும்? அது வெளியில இருக்கணும், நம்ம உள்ள இருக்கணும்னு தோணுமா தோணாதா? ஆச்சரியம் பிறக்குமா? ஹனுமான் போய் நேர நவவியாக்கரண பண்டித சம்ஸ்கிருதத்தை பேசிவிட்டா அப்படி. அதனால அவர் என்ன பண்ணிட்டார்? அந்த வாலை நல்லா ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி உள்ள தள்ளிவிட்டார். முகத்து மேல கொஞ்சம் இந்த இதெல்லாம் போட்டு, இந்த ஃபவுண்டேஷன் அது இதெல்லாம் போட்டு, கொஞ்சம் மேல இதெல்லாம் போட்டு, மனிதனை போல் தன் முகத்தை ஆக்கி கொண்டு ஒரு அந்தணனை போல் பஞ்சகச்சம்லாம் கட்டின்னு போறார். அவர் பிரம்மச்சாரி, பஞ்சகச்சத்தை கட்டின்னு போறார். ராமர் கிட்ட போக 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 அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் வந்துடுத்து.
எண்பு உருகி அன்பு பெருகியதுன்னு கம்பர். அவருடைய பாடி வெயிட் எல்லாம் அப்படியே கீழே குறைஞ்சு அவருடைய அன்பினுடைய வெயிட் ஜாஸ்தியா தெரியறதான். ராமர் லக்ஷ்மணர் கிட்ட போய் நிக்கிறார். அப்ப ராமலக்ஷ்மணால பாக்குறார். ராமலக்ஷ்மணால பார்த்த உடனே 2 ஸ்லோகங்கள் சொல்றார். ஆயதாஸ்ச சுவிருத்தாஸ்ச பாஹவஹா பரிகோபமாக சர்வபூஷண பூஷார்ஹாக கிமர்த்தம் ந விபூஷிதாக. இத சொல்றார். சொன்ன உடனே தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார். எப்பவுமே ஒரு பேச்சாளி அழகா தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். பல பேர் போன்ல நான் யாருங்கிறத சொல்லவே மாட்டா. ஹலோ அப்படின்னா நீங்க யார் பேசுறது, நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க, அவள் கோவம் வந்துடும். அவளை பத்தி சொல்லவே மாட்டா. ஒரு இன்ட்ரடக்ஷன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கொடுக்கணும். சுக்ரீவ சச்சிவோ நாம ஹனுமான் நாம வானரஹா. சுக்ரீவனுக்கு நான் பராமர்சம் கொடுக்கக்கூடிய நல்ல படிச்ச மந்திரியா இருக்கேன். படிச்ச மந்திரி, ரெண்டும் ஆக்சிமோரான் மாதிரி இருக்கு பாருங்க. படிச்சா அவர் எப்படி மந்திரியாரர் அப்படின்னு நீங்க கேட்கப்படாது. படிச்ச மந்திரின்னு அந்த காலத்துல இருப்பா. அதனால சுக்ரீவ சச்சிவோ நாம ஹனுமான் நாம வானரஹா. நான் ஒரு குரங்கு. ஏன் சார் தன்னுடைய ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணிட்டாரே. குழந்தை கிண்டர் கார்டன்ல இருக்கு. அம்மா அதுக்கு நல்லா புலி வேஷம் எல்லாம் போட்டு எங்கேயோ வாங்கி அந்த மேடை ஏத்துறா. நீ அங்க போனோம்னு கொர் சொல்லணும். அம்மா இங்க அப்படியே போனை வச்சு காத்துட்டு இருப்பா. அப்பா அங்க காத்துட்டு இருப்பார். வீடியோ கேமரா இருக்கும். ரத கஜ துரக பதாதியோட அந்த குழந்தைக்கு இப்ப இருக்க குழந்தைகள்லாம் நீங்க ஒண்ணு தப்பே சொல்லி விடக்கூடாது. சாதாரணமா அது ஏதாவது காரியம் பண்ணாலும் கடல் ஞாலம் செய்தேனும் யானே என்னும் இந்த பூ உலகத்தை சுமந்து கொண்டு நிற்கக்கூடிய நான் ஈண்டெடுத்த பெரும் குழந்தையே அப்படிலாம் சொன்னாதான். இப்போ அப்ரிசியேஷன் இஸ் த ஒன்லி வே டு பிரிங் சில்ட்ரன். நீங்க பெரியவாள்லாம் இருந்திருக்கீங்க. அப்ரிசியேஷன் உங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து ரொம்ப கிடைச்சிருக்கிறதே ரேர். இப்போ பிறந்த பொழுதுலேருந்தே அதை ஸ்துதி பண்ண ஆரம்பிச்சிடும். ஒன்னொன்னுக்கு ஸ்தவம், ஒரு ஸ்லோகமே எழுதுறோம், சஹஸ்ரநாமமே எழுதி விடலாம் குழந்தை மேல. அப்படி இருக்கக்கூடிய அந்த குழந்தை புலிவேஷம் போட்டுன்னு அந்த மேடைக்கு போறது. அம்மா சொல்லி கொடுத்துருக்கா கொர்ருன்னு சொல்லுன்னு வீடியோவை வச்சு ஆன் பட்டன் பண்ணிடுறா. ஸ்டார்ட் ஸ்டார்ட். அம்மா அம்மா அப்படின்னு அது அழுதுடுறது. அப்படின்னா வேஷத்துல புலி, ஸ்வரூபத்துல குழந்தை, வேஷத்துல அந்தணன், உள்ளுக்குள்ள வானரம். அங்க போன உடனே சொல்றார், நான் சுக்ரீவனுடைய மந்திரி, என் பெயர் ஹனுமான், நான் ஒரு குரங்கு. மேன கெட்ட 1/2 மணி நேரம் ஃபேன்சி ட்ரெஸ் எல்லாம் பண்ணின்னு வந்திருக்கார். சுக்ரீவ சச்சிவோ நாம ஹனுமான் நாம வானரஹான்னு விட்டார். ஸ்லோகத்தை சொன்னார். நீர் இவ்வளவு அழகா இருக்கீர, அதெல்லாம் சொல்லியாச்சு. சொல்லி முடிச்ச உடனே ராமர் இதை பொறுமையா கேட்டுக்கிறார். அழுதுண்டே வந்திருக்கார் ராமர். சீதையை காணுமே. கண்ணீரெல்லாம் தொடச்சுட்டு, ஈவன் இன் யோர் டிஸ்ட்ரெஸ் தேர் ஆர் டைம்ஸ் வென் யூ வில் ஃபீல் குட். 2 மணி நேரம் கஷ்டப்பட்டிருக்கேள் இல்லையா, இப்போ முடிக்கும் போது ஒரு சந்தோஷம் வெளியில போவே பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். அதனால விடுதலை விடுதலை விடுதலைன்னு பாடின்னு போக வேண்டியதுதான். அதனால அப்பேற்பட்ட ஹனுமான் என்ன பண்ணார், பேச ஆரம்பிச்சார், முடிச்சார். ராமர் அதை கேட்டுட்டு லக்ஷ்மணனை பார்த்து சொல்றார், லக்ஷ்மணா இந்த மாதிரி பேச்ச நான் கேட்டதே கிடையாது. யார்கொல் இச்சொல்லின் செல்வன், இந்த மாதிரி பேசுறானே, இந்த மாதிரி எலக்வன்ஸ் இருக்கே, என்ன ஒரு வாக் சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறார். அப்போ 7 ஸ்லோகங்கள். சம்ஸ்கார கிரம சம்பன்னாம் உத்ருதாம் அவிலம்பிதாம் உச்சாரயதி கல்யாணீம் வாசம் ஹிருதயஹாரிணீம் நான் ரிக்வேத வினீதஸ்ய நாயஜுர்வேத தாரிணஹ நா சாமவேத விதுஷஹ சக்கியமேவம் பிரபாஷித்தும். ரிக்வேதம் படிச்சவனுக்கு இருக்கக்கூடிய வினீதம் இவங்கிட்ட இருக்கு. யஜுர்வேதம் படிச்சவனுடைய தாரணா சக்தி இவன்கிட்ட இருக்கு. சாமவேதம் படிச்ச ஒரு வித்வானுடைய வைதுஷ்ய பூர்த்தி இவன்கிட்ட இருக்கு. எப்பேற்பட்டவனா இருக்கான் லக்ஷ்மணா இந்த ஹனுமான். இப்ப கேள்வியை நான் கேட்க போறேன்னு சொன்னேன். இது எந்த யுகத்துல சொன்ன ஸ்லோகம்? திரேதாயுகம். இதுல ரிக்வேதம் சாமவேதம் யஜுர்வேதம்ங்கிறார். பிரிச்சது வியாசர் எப்போ? துவாபர யுகம். எப்படி சார் இதுக்கு முன் யுகத்துல கிளீனா வேதத்தை சொல்றார்? பிரிச்சது அப்புறம் தானே. எப்படி சொன்னார்னா ஞாபகம் வச்சுங்கோ, வேதவியாசர் வேதத்தை கண்டுபிடிக்கல. நம்ம அசம்ஷனே தப்புங்க, பிரிமைஸே தப்பு. நம்ம ஆத்துல அந்த அஞ்சரை பெட்டின்னு ஒண்ணு. அஞ்சரை பெட்டின்னா என்னன்னா, அது ஒரு சர்க்குலரா இருக்கும். ஃபிளைட் நம்பர் 172 மாதிரி சொல்ல, இட் இஸ் சர்க்குலர் பட் ஸ்கொயர். இப்படின்னு சுத்தி சுத்தி கப்பு கப்பா இருக்கும். அதுல கடுகு ஒண்ணுத்துல இருக்கும், வெந்தயம் ஒண்ணுத்துல இருக்கும், உளுதம்பருப்பு ஒண்ணு இருக்கும், மிளகு ஒண்ணுத்துல இருக்கும், இதெல்லாம் இருக்கும் இல்லையா. இப்ப தளிகை பண்ணும்போது கையெல்லாம் கொஞ்சம் மாய்ஸ்டா இருக்கும் இல்லையா, ஈரம் ததும்பியதாக இருக்கும். நீங்க கடுகு எடுக்கும் போது கடுகு எடுத்துட்டு அதே கையால மறுபடியும் ஜீரகத்தை எடுப்பேள். அப்ப என்ன ஆயிடும், கையில விஞ்சிய கடுகு ஜீரகத்துக்குள்ள கலந்துரும்னா ஜீரகமோ கடுகும் ஒன்னா கலக்காது, அந்த கப்புக்குள்ள போயிடும். உளுத்தம்பருப்புக்குள்ள தோரம்பருப்பு உட்கார்ந்துட்டு இருக்கும். இதெல்லாம் ஒரு 10 நாள் எல்லாம் இப்படி தளிகை பண்றேன்னு வச்சுங்க.
11வது நாள் கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கிறேன், அன்னைக்கு ஏகாதசி விரதம், ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியத்தை இல்லை, எதை பண்ணலாம், உருப்படியா ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இப்ப அஞ்சரை பொட்டியை எடுத்துட்டு ஒரு கப்புலையும் கடுகையும் ஜீரகத்தையும் பிரிப்பேள். ஜீரகத்தெல்லாம் பிரிச்சுட்டு மறுபடியும் ஜீரக டப்பாக்குள்ள போடுவேள், கடுகெல்லாம் பிரிச்சுட்டு கருகு டப்பாக்குள்ள போடுவேள். So you are not manufacturing mustard or cumin seeds, you are just doing the process of segregating them. அவ்வளவுதானே. வேதம் பிராச்சீன காலத்திலேருந்து ரிக்காவும் இருக்கு, யஜுஸ் மந்திரமாவும் இருக்கு, சாமமாவும் இருக்கு. இது கலந்து 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 வந்தது. வேதவியாசர் என்ன பண்ணார், அஞ்சரை பெட்டியில பிரிக்கிற மாதிரி இந்த மந்திரங்கள்ல ரிக்குன்னு பிரிச்சுதான் கொடுத்தாரே ஒழிய அவருக்கு முன்னாடி ரிக்வேதம் இல்லைங்கிறது இல்ல. ரிக்வேதம் இருந்தது, இவ்வளவு நீட்டா கம்பைல் ஆகல. அதை கம்பைல் பண்ணதை அழகா பண்ணார் வேதவியாசர். ஏன்னா எல்லாரும் கேட்பா, சார் வாட் டு யூ திங்க், வை, எல்லாருக்கும் என்னன்னா வால்மீகி கிட்ட ஏதாவது ஒரு தப்பு கண்டுபிடிக்கணும். நம்ம எல்லாம் ஒரு கிரந்தம் படிச்சாலே we have to find some mistake in him, இல்லையா? ஒண்ணுமே இல்லை. இப்ப ராமர் ஷூர்பனகை கிட்ட நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு விட்டார். அதோட நிறுத்திருக்கலாம் இல்லையா ராமர்? அவர் என்ன சொல்லிவிட்டார், அங்க இருக்கா பாத்திரம் தேய்ச்சுன்னு ஒருத்தன் நிக்கிறான் பாரு, என் தம்பி லக்ஷ்மணன், ஃபேர் அண்ட் லவ்லி, அவன்கிட்ட போய் உன்னுடைய ப்ரொபோசலை சொல்லு. ஏன்னு கேட்டா ஷூர்பனகை அகிருததாராகான்னு விட்டார், பத்னி இல்லாதவன் விட்டார். அவன் பத்னி இல்லாதவன் விட்டார். உடனே எல்லாரும், see I told you, no, see I always had this doubt on Rama, he acts as if he is very good but you don't know about Ram. இதான் சொல்லுவா. ராத்திரியில 9 மணிக்கு தொலைக்காட்சி பெட்டியில ஒருத்தர் வருவார், 10 பேரை கூப்பிடுவா, எல்லாரும் ஓன்னு ஒண்ணு கத்துவா. இந்த பேனல் டிஸ்கஷன்லாம் இப்ப அப்படித்தானே இருக்கு. ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தர் காதுல விழக்கூடாது. விழுந்துட்டான அர்த்தம் புரியுமே, அர்த்தம் புரிஞ்சா கேள்வி கட்டுருவோம், அர்த்தம் புரியக்கூடாதுன்னா காதுல விழக்கூடாது, காதுல விழக்கூடாதுன்னா 10 பேரும் ஒன்னா சேர்ந்து கத்தணும், என்னன்னே புரியாது. அந்த மாதிரி இந்த இடத்துல அவர் பார்த்தார், அப்பேற்பட்ட அந்த ரிக்கு யஜுகு சாம பிரிச்சு 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 கொடுக்கறது தான் நம்ம பெரியவாளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய குணம். அதனால இந்த ரிக்கோ சாமமோ அதர்வணமோ எக்காலத்திலும் இருந்திருக்கிறது. வால்மீகி கிட்ட தப்பே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. எதுக்கு சொல்றேன், அகிருததாராக பத்னி இல்லாதவன்னு சொல்லிட்டாரா, அப்படி சொல்லல. கவிதாநயத்துல ஒரு வார்த்தை சேர்க்கலாம், சஹகிருததாராக, கூட பத்னி இல்லாதவன் அர்த்தம். பத்னி இல்லாதவன் அர்த்தம் இல்ல, கூட பத்னி இல்லாதவன் அர்த்தம். அதனால இந்த 3 வேதங்களும் பிறந்ததாம். இப்ப ஒண்ணுமே இல்ல, 2 வரியில சொல்லி முடிச்சுடுறேன். ஹனுமான் பேசினதுல 3 வேதத்தை படிச்சவனுடைய சாரம் இதுல தெரியறதுங்கிறாரா ராமர். எப்படி சொன்னார்னா, ஹனுமார் சொல்றார், உபௌ யோக்யாவஹம் மன்யே ரக்ஷிதும் பிருத்திவீம் இமாம். ராமலக்ஷ்மணர்களே, உங்க 2 பேரையும் பார்த்தா இந்த பூமியை காத்தருள்வதற்காக வந்த தெய்வம் நீங்களுங்கிற மாதிரி தெரியறதுன்னார. இதுல இருந்து என்ன தெரியறதுன்னார் வியாக்கியாத்தா, ஐத்தரேயம்னு ஒண்ணு உண்டு. ரிக்வேதத்துக்கு அடங்கியது ஐத்தரேயம். ஐத்தரேயத்துல ஒரு வச்சனம், பிரம்மவா இதமேக ஏவாக்ர ஆசீத். பிரம்மம் இந்த சிருஷ்டியை காப்பாத்துவதற்காக உள்ளதுன்னு ஐத்தரேயம் சொல்றதா. ஐத்தரேயம் ரிக்வேதம். ரிக்வேதத்தின் சாரத்தை மனசுல வச்சுண்டு இவா 2 பேரையும் பார்த்து சொல்றார் ஹனுமான், நீங்க 2 பேரும் இந்த பிருத்திவியை காப்பாத்த வந்தவர். இதுல இருந்து என்ன தெரியறது, ரிக்வேதம் படிச்சவனுடைய அந்த புத்தி வாக் சாமர்த்தியம் ஹனுமான் கிட்ட இருக்கு. ஒன்னா. 2வது, இவா 2 பேரையும் பார்த்துட்டு சொல்றார், மானுஷௌ தேவரூபிணௌ. இது என்ன வச்சனம் சம்ஸ்கிருதத்துல? வெரி குட், த்விவச்சனம், டுவெல். 2 பேர் வந்திருக்கா இல்லையா. மானுஷௌ தேவரூபிணௌ. மனிதர்கள் யார்? நீங்க 2 பேரும் மனிதர்களாக தெரிகிறேள். நீங்க மனிதர்களே கிடையாது, தேவரூபம். இங்க சாதாரண 2 மனிதர்களே கிடையாது, நீங்கள் தேவர்கள். இது எங்கேந்து தெரியுது? தைத்திரேயத்துல வருது. அஜாயமானோ பகுதா விஜாயதே. பிறப்பில்லாதவன் பல படிகளாக பிறக்கின்றான். பெருமாளே மனுஷ ரூபத்துல வருவர். அப்பேற்பட்ட 2 தெய்வம் நீங்கள். தைத்திரேய உபநிஷத்துலன்னு சொல்லியிருக்காளா, தைத்திரேயம் யஜுர்வேதத்துக்கு அடங்கியிருக்கு. அதனால ஹனுமான் பேசும்போது யஜுர்வேதவன் பேசக்கூடிய சாமர்த்தியம் தெரிஞ்சுதான். 3வது, இவா 2 பேரையும் பார்த்து ஹனுமான் சொல்றார், சுவர்ணாபௌ பத்ம பத்ரேக்ஷணௌ. சுவர்ணாபௌனா கோல்டு நிறத்துல இருக்கக்கூடியவர்களே அப்படிங்கிறார். இது எங்க வருதுன்னா, சாந்தோக்கிய உபனிஷத்துல சொல்லியிருக்கா, அத ஏவ ஏஷ அந்தராதித்ய ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே. ஹிரண்மய புருஷா, பகவான் என்பவர் ஸ்வர்ண ரூபத்துல இருப்பர். அந்த ஸ்வர்ண ரூபமாக இருக்கக்கூடிய இருவர்களே சொல்லியாச்சா. பத்ம பத்ரேக்ஷணோ, தாமரையை ஒத்த திருக்கண்கள் உடையவர்களே.
சாந்தோக்கியத்தை சொல்லியிருக்கு. கப்பியாசம் புண்டரீகம் ஏவமக்ஷினி. அதனால சாந்தோக்கியத்துல சொல்லப்பட்ட ஸ்வர்ணமயமான புருஷன் தாமரை கண்ணனாக இருக்கக்கூடியவர்களே இருவர்களே அப்படின்னு சொன்னபடியால் சாமவேதம் கற்றவனுடைய வைதுஷ்ய பூர்த்தி ஹனுமான் கிட்ட இருக்கு. அதனால அவர் பேசுற வரியிலேந்து தெரியுது இவருக்கு ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் தெரியுதுன்னு. அந்த 3 வேதங்களும் எங்கேருந்து வந்திருக்கு? யஜ்ஞ குண்டத்திலேருந்து வந்திருக்கு. யஜ்ஞ குண்டத்துல ஈஸ்ட் சைட்ல யார் இருக்கா? சூரியன். சூரியனுக்கு பிள்ளையாக இருக்கக்கூடிய சிஷ்யனாக இருக்கக்கூடியவர் யார்? ஹனுமான். அப்படின்னா ஹனுமான் பேசுறதுல இந்த 3 வேத சாரம் தெரியறதுன்னா அந்த ஹனுமானுடைய ஆச்சாரியன் சூரியனுடைய கட்டாட்சத்துல செய்யப்பட்ட யஜ்ஞமானபடியால் 3 வேதங்களும் அதுல இருந்து பிறந்தது அப்படின்னு தெரியறதா? இது 11 மந்திரத்துக்கு உண்டான அர்த்தம். 12வது மந்திரம் யத் புருஷம் யததுஹு கதிதாவ்ய கல்பயன். சரி, யஜ்ஞம் முடிஞ்சுடுத்து. இப்ப அதிலிருந்து வந்த பிரம்மாவுக்கு வாய், கை, தொடை, கால், இதுல இருந்து யார் பிறந்தா? கதிதாவ்ய கல்பயன். முகம், முகம். கிமஸ்ய கௌ பாஹு. கா ஊரு, ஊருனா தொடை. ஊருலேருந்து பிறந்தவளுக்கு பேர் என்ன? ஊருவசி அப்படின்னு பேரு. அதனால ஸ்திரீரத்ன காரணம் உபபாத்த திருத்தீய வர்ணம் தைத்தியேந்திர வீரசயனம் தைத்தோபதானம் தேசிகன். அதனால அப்பேற்பட்ட கா முகம் கிமஸ்ய கௌ பாஹு கா ஊரு பாதா உச்சேதே. அவ முகம் பிரம்மாவின் முகத்திலிருந்து, கையிலிருந்து, தொடையிலிருந்து, காலிலிருந்து வந்தவர் யார்? முன்னாடியே சொல்லியிருக்கேன், இது திருஷ்டி விதி. நீங்க அப்படியே புரிஞ்சுக்கூடாது. கையிலேருந்து டபக்குன்னு இப்படி பிளந்துண்டு இந்த பிளட் வெசில்ஸ் எல்லாம் கிழிச்சுட்டு ஒருத்தர் வெளில வந்தார் அப்படின்னு வச்சுக்கூடாது. அதனாலதான் சொல்லிட்டேன், பிரம்மாவை பசுவா வச்சுக்கோன்னா பிரம்மாவோட 4 தலையும் மாத்தி அனிமேஷன்ல போட்டு அவர் பசுவா மாத்தக்கூடாது. இது சிருஷ்டி இப்படி நடந்ததுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விதம். யார் வந்தா அப்படிங்கிறதுலதான் பெரிய கான்ட்ரவர்சி இருக்கு. அந்த கான்ட்ராவர்சி என்னங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.